வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் அரபிக் ப்ரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக பால் எடுத்து கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இது அதே பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக எடுத்துடக்கூடாது, இது போல் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கார்னர்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட்லெட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ கட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் மில்க்கு, அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கஸ்டர்ட் மில்க்கு சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கோட்டிங்காக நம்ம இந்த ப்ரெட் புட்டிங் மேலே சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் நட்ஸ் வெரைட்டிஸும் சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட அரபிக் ப்ரெட் புட்டிங் டெசர்ட் ரெடி ஆயிருச்சு. எக்ஸ்ட்ரா இருந்த கஸ்டர்ட் மில்கில் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மாதுளை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நிறையா ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணும்போது இது இன்னுமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் மாதுளை மட்டும் சேர்த்துக்கிறேன். நாம் பண்ணின இந்த 2 டெசர்ட் ரெசிபியுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1 hour கழித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.